வந்துட்டீங்களா? எங்க? ஹலோ. ஓமா எங்க? வந்துட்டீங்களா? நான் எங்க வந்துருக்கீங்க? நான் இங்க இந்த வடக்கு சந்தி. என்ன யாரடா இது? ரெண்டு எவடத்தை வரணும் சரியா? நிலாவர குளத்துக்கிட்ட வரடா. ஒரு கொஞ்சம் சுனாங்கும் பிறகு காணையிலேருந்து குதிச்சிடேன் எங்கள் குளத்துக்குள்ளே நான் பாருண்ணா. சரி பரவாயில்ல. அப்போ இன்றைக்கு எங்கள் மூலமாக அந்த அம்மாக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. அண்ட் வந்து ஹவிதாஸுக்கு வந்துட்டு சங்கூதப்புறம்ன்ற வகையில் வந்து சந்தோஷம். ஏன்னா அக்கினி அவன் ஊதிட்டான்டாவா சங்க இன்னைக்கு இருந்து. எதால வாரீங்க? எதால வந்து நீங்கள்? ஓ இதாலையா போகணும்? சரி அப்போ நீங்கள் முன்னு போகணும் பாருண்ணா. ஓ கவிதாசை கண்டோட பிள்ளை பக்கப்படுது. என்ன பிள்ளைங்க இதான் சொல்கிற வாழ்க்கையில் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் பின்னால் போகவே கூடாண்டு. அது நான் ஸ்டாப்பாக போய்கொண்டே இருக்கக்கூடாப்பா. இந்த ரோட்டில் போனாங்கடா காரும் சரி முன்னூறு கொள்ளிருக்க பாரும் சரி போலக. ஐயா இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? நவகிரி. ஏண்ணா சரி சரியா. நாங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு பின்னால் போகிறோம். அதில் போகிற பிள்ளை அதுக்கு பின்னால் போகிறோம். தெரியுமா அந்த பிள்ளை உங்களுக்கு? தெரியாண்ணா. சரி ஓகே. நாங்கள் பசாவலாம். அதுதான் அந்த பிள்ளை பின்னால் போகிறோம். சரியா பாரம்மா. ஓகே ஓகே. ஓ சரி ஐயா பாரம்மா. ஓ பாரம் எங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச். அதனால் நீங்கள் ஒரு புள்ள விட்டுட்டீங்க. இப்போ பொய்யாது எந்த கடவுளை சிட்டிப்பும் வருதில்ல சத்தமே. எத்தனை வயசு அப்போ? 80. இப்போ 80 கோதாரி. நான் ஒரு 100-150 கொண்டுச்சு. நான் படுக்கையை பார்த்தேன். ஏன் சின்ன ஒரு பக்கம் உண்டுடா. அந்த நேரம் காதலிச்ச கல்யாணம் கட்டினீங்க. என்ன வருத்தம் இப்போ வாங்க இருக்குது? இப்போ மேலெல்லாம் கடிக்குது. ஒருக்கா குளிக்க பார்த்து பார்க்காங்க. பார்க்குறாதான் குளிக்க பார்க்காம வச்சிருக்கு. உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்குதா? 5 பிள்ளைகளை வச்சு கொண்டு பெய்யா இருக்குது. எலும்பி நின்று ஆட வேண்டாமே. சட்டையிலையும் வேணுமே காய்ச்சட்டையிலையும். போட்டு கொண்டு நிற்கிறாரு. அதுதான் கேட்குறேன்ப்பா. என்ன வேணுமென்று நான் கேட்குறேன். வேணுமா உண்டு? பாவாடை சட்டையில் போடுவியலை பாவாடை சட்டையில் டிஷர்ட்டுகள். ஓகே 2 பேர் கட்டிட்டாங்க. ஓகே சீதனமெல்லாம் கொடுத்து கட்டிங்களா? நமக்கு அவை விரும்பி ஓடிட்டு. ஓகே அப்போ அடுத்ததாகும் சொல்ல வேண்டிய அங்கே அவாது விரும்பி ஓடண்டு படிச்சு தான் ஓடுவாமோ. அப்போ பரவாயில்ல. ஓ அது என்ன அந்த டொய்லெட் இருந்தெல்லாம் கழுவியாச்சு. எல்லாம் அதெல்லாம் கழுவியாச்சு. அது அந்த டொய்லெட்டுகள் பாத்ரூம்கள் இருந்து எல்லாம் கழுவியாச்சு. ஏன் அப்போ என்னன்னு ஒரு நாள் தான் இருந்தவர். அதுவும் கணக்கு இருக்கல. ஒரு கொஞ்சம் தான் இடியப்பம் தான் சாப்பிட்டு வரான். அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சுவேலிக்கு போகிற நேர் ரோட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட் ஒன்று போகுது. இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கழிவுகள் எல்லாம் கொட்டியிருக்காங்க. காட்டிடாத ஏன்டா உங்களுக்கு ஒரு இடமே இல்லையா நின்று கதைக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த கழிவுகளை ரோட்டோரத்தில் கொட்டுறது வந்து அழகில்லை. நாங்களுமே வந்து ஒரு பேப்பர் எறிகிறாங்க தான். ஆனால் இந்த மாதிரி பாவிச்ச பம்பஸ் எல்லாம் வந்து எறிகிறது அழகில்லை. எப்போ தான் எங்களோட நாடு திருந்த போதோ தெரியாது. ஒவ்வொரு தரம் திருந்தினா தான் நாடு திருந்துமேனா அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு வராண்டான்னு நினைக்கிறேன். ஏன்டா வந்து கூட இருக்கிறவங்களே வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி அறிய வரும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காண்டி நான் வந்து கூட இருக்கிறவன்னு சொல்லும்போது நீங்கள் அப்புறம் கவிதாசி வாக்கினியை நினச்சிதாங்க. இன்றைக்கு காலையில் ஒரு சின்ன சம்பவம் உண்டு. சின்ன ஒரு சேடான நியூஸ் உண்டு. அதை கேள்விப்பட்ட வந்து அதை எங்களோட இருந்த ஒரு ஆளை வந்து அதை செஞ்சுருக்கார் அப்படின்னும் போது வந்து மனக்கவலை. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிலாவர பகுதியில் வந்து ஒரு 85 வயதான பாட்டி அண்ட் வந்து அவங்கள பார்க்கக்கூடிய
அவங்களோட மகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 52 வயது இருக்கும். ஸோ வந்து இதை எங்களுக்கு வந்துட்டு தொடர்படுத்தி விட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அதாவது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-15 நாளாக அந்த பிள்ளை வந்துட்டு கண்டாக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தது. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்குமே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விருப்பங்கள் இருந்தது. ஆனால் உண்மையிலே வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து அது மிஸ் ஆகிட்டுது. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம், ஓகே அந்த பிள்ளையும் நிறைய நாளாக கேட்குது தம்பியா, ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கத்தானே, ஸோ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு கால் பண்ண போகிறோம். சரி தானே, அந்த பிள்ளை வந்துட்டு இடம் காட்ட வாரன்னு சொன்னவா. ஸோ சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நாங்கள் போட்ட வீடியோ குறித்து நிறைய பேர் நீங்கள் கவலைப்பட்டு கூட கதைச்சிருந்தீங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது கவலையாக இருக்குது, நாங்கள் நிறைய பேர் வந்து உதவி செய்ய முன்வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த உதவிகளும் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து செஞ்சு கொடுப்போம். எங்களோட சேனல் மூலமாக எங்கள் மூலமாக நிறைய பேர் வந்து வாழணும். எங்களுக்கு பெருமையோ புகழோ வந்து வேண்டாம். நீங்கள் வெளியில் கேட்டு பார்த்தா கூட தெரியும், வந்து நாங்கள் எங்கே போனாலுமே சாதாரணமாக இங்கே ஒரு மூலையில் தான் நிற்போம். ஈவன் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல. ஆனால் நாங்கள் வந்து ஒரு சில பேர், அதாவது எங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற ஆக்களை பார்த்து நாங்கள் அவங்க என்ன மாதிரி வந்திருந்தாங்க, அந்த இடத்துல நின்றுருந்தாங்க, பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்க்கும்போது வந்து நாங்கள் என்ன மாதிரி நின்றுருந்தோம் அப்படின்றத பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே எங்களுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை வந்து அதை கொடுத்துச்சு. இது ஏன்னா கடவுளை வந்து சொல்கிறார், வந்து தன்னைத்தானே தாழ்த்தி நடத்துகிறோம் நாம் வந்து உயர்த்தப்படுவான்னு சொல்லி. ஸோ அதன்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஆனால் அதையும் அறியாமல் எங்களுக்கும் தலைக்கணம் என்று சொல்கிறவங்களை வந்து கடவுள் பார்த்துக்கொள்வார். சரி தானே, ஓகே. இப்போ நாங்கள் வந்து அந்த பிள்ளை கடிப்போம், அண்ணா ஹோல் பண்ணுற கட் பண்ணி போட்டு நாங்கள் பிறகு அண்ணாவோட கடிப்போம். இப்போ அந்த பிள்ளை கடிப்போம். ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து வழிகாட்ட வாரன்னு சொல்லி சொன்ன வச்சது தானே. அந்த பிள்ளை வந்து உண்மையை சொல்லி கேட்டுச்சு. எப்படின்னு சொன்னால் அண்ணா வந்து அது எங்கள்ட அத்தையாக்கள் தான், ஆனால் உண்மையிலே சரியான கஷ்டம்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி உண்மையிலே வந்து நாங்கள் அப்படி உண்மையை சொல்லி உதவி கேட்குறவங்கள வந்துட்டு வரவேற்கிறோம். என்னென்னு சொன்னால் பொய் சொல்லி நான் வந்து பிடிபட்டு அவங்களுக்கும் அவமானம் எங்களுக்கும் கஷ்டம் உண்டாகிறத விட உண்மையை சொல்லி வந்துட்டு கேட்குறது எவ்வளோ தூரம் பெட்டர்ன்ற வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அந்த பிள்ளை ஆன்சர் பண்ணதில்லை, பார்ப்போம், இது கடிச்சு பார்ப்போம். நிறைய கஷ்டப்பட்டுருக்கு அந்த பிள்ளை வந்துட்டு எங்கள் மூலமாக உதவி எடுக்கிறேன்னு சொன்னால். இப்போ எந்த நம்பருக்கு கால் பண்ணி பிறகு ஹவிதாஸு கால் பண்ணி அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்குறா. ஸோ வந்து உண்மையிலே அந்த பிள்ளைங்க கஷ்டத்தையும் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாந்து அவைகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். என்ன செய்கிற வந்து நிறைய இடங்கள்லேருந்து வந்து கால் பண்ணுறாங்க. உதாரணமாக வவுனியா, பட்டிக்கோலோ, ட்ரிங்கோ, நூரெலியாலேருந்துலாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க, உடனடியாக உதவி வேணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் உண்மையிலேயே மனக்கவலை எல்லாட்ட கஷ்டங்களையும் கேட்கும்போது செய்யணும் போல இருக்கும். இருந்தாலுமே வந்து அவங்கள போயிட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இப்போ நூரெலியாலேருந்து ஒரு ஆள் அடிக்கிறார், மாங்குளத்துலேருந்து ஒரு ஆள் அடிக்கிறார், மட்டக்களப்புலேருந்து ஒரு ஆள் அடிக்கிறார். எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களுக்காண்டி போக முடியாது தானே. ஸோ அந்த பேதங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தானே நாங்கள் வந்துட்டு டிரெக்டாக போயிட்டு பார்க்கலாமே. ஒரு 1 month அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். நீ அடிச்சு பேர் தம்பி, இது என் புது நம்பர் 2 எடுக்குது இல்லை தெரியல பிள்ளை. ஸோ அதைத்தான் வந்து இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து எங்களுடைய மற்ற சேனலில் வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் அதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஃபனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ வந்து இப்போ இந்த பாட்டி அம்மாவை அப்புறம் அவங்களோட மகளை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து எத்தனையோ பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயது வரும்போது, அதாவது அம்மா அப்பாவுக்கு வந்து வயது வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதியோர் மடங்களில் கொண்டு போய்ட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு 85 வயசு நிரம்பியும் கூட வந்து அவங்களோட மகள் ஒரு ஆள் வந்து 52 வயதாகியும் வந்து அவங்கள பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியானவங்களை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். உண்மையிலேயே வந்துட்டு வயது போன காலங்களில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. எனக்கு வந்து வயசெல்லாம் வந்துட்டு எக்ஸாக்டாக தெரியாது, நான் தெரிஞ்ச அடிப்படையில் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். சரி தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு பார்ப்போம். தம்பி எடுக்குது இல்லையோ பிள்ளை? இதுதான் எப்படியான விஷயம். ஏன்டா இப்போ எங்களுக்கு வந்து டைம் மட்டும் இப்போ நாங்கள் வந்து நிலாவரியில் இந்த உதவி திட்டத்தை முடிச்சு போட்டு மறுபடியுமாக டக்கண்டு அம்மா வந்து சமைக்கிறா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அன்றைய தினம் சொல்லியிருந்தேன், அம்மா மேர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னு சொன்னால். எனக்கு வந்து காய்ச்சலுக்கு குளிக்கிறக்காண்டி ஒரு சுடுதண்ணி வந்து அடுப்பில் மூட்டுறக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி சமைக்கிறான்றதை எனக்கு அதன் மூலமாக உணர்ந்து கொண்டேன். ஸோ வந்து அம்மா கண்டிப்பாக வரும்போது கூட சொல்லியிருந்தா நீ வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் சாப்பிட்டு போட்டு மறுபடியுமாக வந்து நாங்கள் ஜெஃப்னாக்கு போகணும். என்னென்னு சொன்னால் காரணம் ஒன்று வந்து வீட்டை சாப்பிட போகணும். என்ன வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போயின்பிட்டுள்ள ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. ஸோ 2க்கு மாண்டி நாங்கள் மறுபடியுமாக போக வேண்டி இருக்குது. என்ன அடுக்கிறா இல்லையோ
அப்போ நாங்கள் அவர்த்தடி போவோம் நிலாவரை போயிட்டு அப்படி அடிச்சுக்கொண்டே நிலாவரை போவோம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழுத்து ஆன்சர் பண்ணிட்டேன் அதுக்கு. ஓ ஹலோ 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 வந்துட்டீங்களோ? எங்க? ஹலோ ஓமா எங்க வந்துட்டீங்களா? நான் எங்க வந்துருக்கிறீங்க? அது நான் இங்க இந்த வடக்கு சந்தி. என்ன யாருடா இது? ஹலோ ஓமா நான் இப்ப கால் பண்ணி கதைச்சீங்க நீங்க வேற சாப்பிட்டு வந்து சொல்லி. எங்க? நிலாவடிக்கு வேற மட்டும் சொன்னீங்க. நிலாவரியா? அப்ப புண்ணால கட்டுவேன்டாடா நீ. நிலாவர நீங்க அந்த புண்ணால கட்டுவேன்ல காலையில அது ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி கால் பண்ணது இல்லையா நீங்க? அப்ப இல்லையா? அப்ப நீங்க யார்? அப்ப நீங்க அந்த அத்தையோட காலும் கை மேலான்னு சொல்லி நான் நிலாவரி அடியிலேன்னு சொல்லியாம். ஓ அத்தை காலும் கை மேலா நிலாவரின்னு சொல்லி யாருக்கு சொன்ன நீங்க? உங்களோட காய்ச்சினான் கவியனோட காய்ச்சினான். என்னோட காய்ச்சினீங்களா? ஓ உங்களோட 2 முறையா காய்ச்சினான். என்னோட எப்ப காய்ச்சினீங்க? உங்களோட முதல்வர் காய்ச்சினா அப்புறம் அன்னைக்கு கவியனான போன காய்ச்சினீங்க இப்ப காய்க்கிறீங்க. அப்படி என்ன? சரி ஓகே. நாங்கள் இப்போ நான் சும்மா ஜஸ்ட் விளையாட்டு சொன்னேன் தங்கச்சி. நான் இப்போ இந்த அச்சுவலி நான் இப்போ அச்சுவலி சந்தி தாண்டி வரேன். எவ்வளத்த வரணும் சரியா? நிலாவர குளத்துக்கிட்ட வரட்டா? ஒரு கொஞ்சம் சுனாங்கும் பிறகு காணையிலேருந்து குதிச்சிடுறேன் எங்கள் குளத்துக்குள்ள. நான் பாறேன்னா நீந்த தெரிஞ்சாலும் அது வந்து கீரிமல்ல கடற்கரையை கொண்டு விட கதைக்கிறாங்க. பரவாயில்ல. அப்ப நீங்களும் கொஞ்சம் கதை பழகிட்டியா? யூடியூப் சேனல் ஒன்று திறப்பமா? இல்ல அது உண்மையான விஷயம் தான். சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. சரி சரி. உதவி செய்ய நினைக்கிற பிள்ளைகள் அப்படி கீரி மலைக்கு எல்லாம் போகக்கூடாது. குளத்துக்குள்ளால நாங்க வாரம் டாக்கண்டா. உங்களோட வீடியோ பாக்குறாங்க உங்களோட கதையை பழகாட்டி பாப்பேன். அதுதான் சரி. இதைத்தான் எல்லாம் சொல்றாங்க. யாரோட கதைச்சாலும் இப்போ ஒன்றும் ரீல் வீடியோலாம் கிடக்கடா. அவங்க எங்களை மூறி கதைக்கிறபடியா? சரி பரவாயில்ல, எல்லாம் சந்தோஷம் தானா? சரி இப்போ நான் இப்போ நிலாவர குளத்துக்கிட்ட வந்துருக்கேன். சரியா? இன்னொரு ஒரு 5 நிமிஷம் வந்து இல்லை 2 நிமிஷத்துல வந்துடுவேண்ணா. சரி அண்ணா ஓகே. நீங்க என்னத்துல வாரீங்க? பைக்ல. பைக்லையா? அவரத்த போலீஸ் நிக்கிறவன் கவனமா? லைசன்ஸ் இருக்குதா உங்களுக்கு? நீங்க முக்காசி பேர் அப்படித்தான் ஓடி திரியுறாங்க. சரி சரி. கட்டிக்காரி அதுக்கு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தரோம். இப்போ முதல்ல அத்தையே போய் பார்ப்போம். சரியா? ஓகே 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 பாய். ஆனால் நான் பிள்ளைய கண்டோன்னா கேட்பேன் ஒரு கேள்வி. என்ன தெரியுமா? எந்த ஃபோன்லேருந்து எடுக்கல என்ன கவிதாசின் இருந்து எடுத்து ஒன்று எடுக்கிறீங்க 2? நான் கேட்பேன் கேட்டேன். உங்கள் 2 பேருக்கு முறையில் என்ன தொடர்பு இருக்குன்ற எனக்கு தெரிஞ்ச ஆகணுன்ற முதலாக கேள்வி. ஓ அதை கேட்டு தான் மிச்ச வேலை. நீ ஆட்டியம்மா இல்ல அப்படி இல்லையா? நான் யாருந்தாலும் சரிதானே. இல்ல அப்படி இல்லையே. நான் எடுத்தேன். நான் நார்மல் கால் அடிக்கிறேன், வாட்ஸ்அப்ல இருந்து அடிக்கிறேன். எண்டையில ஒரு பெரிய ஒரு அண்ணாவரால் அடிச்சுக்கான்னு ஒரு மரியாதை இல்லாம அது எப்படி அப்ப அது திருப்பி உனக்கு அடிக்கிறது? அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தானே ஒன்று இதுக்குள்ள. சரி நான் இப்போ கேட்பேன் பிள்ளைய கண்டோன்னு கேட்பேன். அப்படியே பிரச்சனை இல்லைண்டா பார்ப்போம். அது இருக்கா என்ன பிரச்சனை பார்ப்போம் இருக்கா? அது என்ன அது ஒரு எனக்கு மன கஷ்டமா இல்லை இருக்கு யோசிச்சு பாரு. சரி பரவாயில்ல. அப்போ இன்றைக்கு எங்கள் மூலமாக அந்த அம்மாக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. அண்ட் வந்து ஹவிதாஸுக்கு வந்துட்டு சங்கூதப்புறம்ன்ற வகையில் வந்து சந்தோஷம். ஏன்னா அக்கினி அவன் ஊதிட்டான்டாவா அங்கே விண்ணுக்கு இருந்து பழமை அக்கினிக்கு தான் ஊதுறாங்க. கவிதாசை ஊதுவோம் அக்கினி. இப்பெல்லாம் இல்லை குடும்பத்தை பிரிச்சு விடுறா. இப்போ உங்களுக்கு குடும்பம் இருக்கோ?
ஐயோ ஐயோ, உண்மையிலே எனக்கு இந்த இப்படியான குடும்பங்களை பார்த்தா விருப்பமாடா. என்ன சொல்லலாம், ஸ்டில் வந்து அந்த அப்பாவோட சைக்கிளில் ஏறி இருந்து போகிற பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா உண்மையிலே மனசு கவலையாகும். ஏன்னா இந்த காலம் நார்மலாக எல்லாட்ட வீட்லேயும் ஒரு பைக் என்றாலும் இருக்குமேண்ணே. அப்போ முந்தைய ஒரு காலம் நாங்களும் அப்படி தெரிஞ்சது தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் இப்போ வந்து திரிகிற பிள்ளைகளை பார்த்தா கண்டிப்பாக பார்த்து அது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வருமேண்ணே. நல்ல ஒரு பாசமான பிள்ளைகளாக இருக்குங்க வீட்டில் அம்மா அப்பாவோட. ஏன்னா இப்போ தெரியும் தானே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு சொல்லி வெரைட்டி சூசைட் பண்ணுவேன்லாம் சொல்கிற காலத்தில் இப்படி இருந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வரவேற்கணும். எனிவே நாங்கள் கிட்ட வந்துட்டோம், இன்னொரு 2 மினிட்ஸில் போயிடுவோம் கோயிலுக்கு. கோயிலுக்குன்றான் குளத்துக்கு. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ வந்து நிலாவர ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். அம்மா வெயில் கும்பம், கடவுளை இருந்தாலும் என்னண்டா போதால போ. அந்த பிள்ளைக்கு அடியே யாருக்கா எப்படி வெண்டிலேருந்து எடுத்து அடுக்காதானே நீ எடு. நான் இப்போ எடுத்து பார்த்தேன், அடுக்கல நீ எடு. நிலாவர குளத்துக்கிட்ட ஒரு பைக் கொண்டு தனியாக சிரிச்சொன்னுண்டா அந்த பிள்ளையாக தான் இருக்கும் பேர். எங்கானே இதில் ஒரு பைக் கொண்டு போகுது. அது ஒரு அண்ணன் ஒரு 5 வாங்க கவிதாசன் போலேருந்து அடிக்கிறேன். 5 ஓம் தங்கச்சி எங்கே நிற்கிறீங்க? எங்க குளத்துக்கு விழுந்துட்டீங்களா? அப்போ காணலையே நீங்கள். நான் எங்கட காரை கண்டுட்டீங்களா நீங்கள்? எந்த சைட் நிலாவர? எந்த சைட் நிலாவர? அங்கே இருந்து வரைக்குள்ள வலது பக்கம் திரும்பணும். அதான் நாங்கள் போயின்பிட்டிலேருந்து வரைக்குள்ள ரைட் சைடு என்ன? நான் பார்த்தேன் இந்த ரோட் சைடில் அப்படி வடியான பிள்ளைகள் என் காணலைன்றப்ப யோசித்தேன் இங்கே உள்ளு தான் நிற்கிறாக்கும் பிள்ளைண்டு. சரி சரி, இல்லை நீங்கள் வர வேண்டாம், நான் பாரு போகிறோங்க. நான் வட்டி நம்ப எங்கே காணையில் ஒரு லேமாஸ்டர் தான் அன்றைக்கி. லேமாஸ்டர் வந்தீங்க இல்லையே? லேமாஸ்டர் ஒன்று தான் நிற்கிது உங்களை காணையிலே. நீங்க மெயின் ரோட்டுக்கு வர படியா வச்சுக்காங்க இந்த மாதிரி சொல்றீங்க. எங்கடாப்பா ரைட் சைடு? இதானப்பா ரைட் சைடு. நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க நீங்க என்ன பொறு வாரம். ஹலோ ஹலோ, அந்த வருது உலக பிள்ளை அதுதான் பழகோ. எதால வாரீங்க? எதால வந்து நீங்க? ஓ இதாலையா போகணும்? சரி, அப்போ நீங்கள் முன்னு போகணும் பாருண்ணா. ஓ கவிதாசை கண்டோட பிள்ளை பக்கப்படுது. என்ன பிள்ளைங்க புள்ள வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறது? ஒரு பக்கத்தால் புள்ள குழம்ப போய் இன்னொரு பக்கத்தால் கவிதாசன் மனுஷி குழம்ப போகிறா. நான் குழம்ப மாட்டேன் இதுக்கு. உண்டை மனுஷி தான் யோசிக்கேன். உண்டை மனுஷின்னு சொல்கிற யார் என்ன தெரியும் தானே? செல்வி அக்கா புள்ள போகிற போக்கப்ப பிள்ளைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னது கோட்டெல்லாம் அடிச்சுன்னா வந்துக்கு பிள்ளையா. ஏன்னாண்டா இந்த பொக்கையே சரியான பொக்கையாக இருக்கும்டாப்பா கோட்டு போட்டால். என்னடா பண்டைக்கு நாங்கள் போன எடுத்துக்கலாம் ஓட எம்எல்லாம் அம்மாண்ட வீட்டுக்கிட்ட போடுறது. எங்கிறாப்பா இந்த பிள்ளை இப்போ வசாவலான்லேருந்து வருதா? என்ன போக்கு போகப்பா பிள்ளை? இங்கே ரோட்டை வாங்கிட்டாங்கள்ட்டாப்பா வாங்க. இது பிள்ளையான வேலை இல்லை யோசிப்பா. பெரிய வாகனம் வந்தா ஓ அம்மா என்ன அடுவாப்பா உங்கிறாப்பா இந்த பிள்ளைய காணையில் அநேரவு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த ஏரியா கிட்ட யாத்தான் இருக்க மாட்டேன்.
என்னப்பா நாங்கள் 4 சில்லு வாகனத்தில் இந்த பாடு வர்றோம், அந்த பிள்ளை 2 சில்லு வாகனத்தை என்ன போக போகுது? அதானே அம்மா சுண்டல் வாயில் வீடி வச்சுக்கப்பா திருமலை விஜயமாயத்தாங்கடா. இந்த கடவுள் எங்கிறாவா போகுது இந்த பிள்ளை? விட்டா பர்த்டே போடும் போட கொடுக்கலாத இந்த ரோட்டா பர்த்டே போடலாம் தெரியுமே. ஓ கவிதாது வர்ற பாட்டை வேற கடவுளே. அச்சோ பின்னால் வராங்கன்னு இந்த ஓட்டம் ஓடுதோ இல்லாட்டி அத்தையை பார்க்க வராங்கன்னு சந்தோஷத்தில் ஓடுதோ வரியா உள்ள. இதுதான் சொல்கிற வாழ்க்கையில் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் பின்னால் போகவே கூடாது. அதை நான் ஸ்டாப்பாக போய்கொண்டே இருக்கக்கூடாப்பா. ஆனால் எம்பி90 ஒரு இதுதான் லோட்டில் இருக்கிறது தெரியுமா? வா சொல்லி வேலை இல்லை. உங்களோட அம்மா ஒவ்வொரு நாள் வீடியோ பார்ப்பா எல்லாமேடா மிஸ் பண்ணா வேணா. அப்போ கட்டாயம் இதை பற்றி கதைக்கத்தான் போகணும். இது என்னடாப்பா எங்கிறாப்பா இந்த பிள்ளை கூட்டிக்கிட்டு போகுது? பாஸ் பண்ணுங்க ஃபோன் வச்சுக்கோங்க. எந்த கடவுளே அப்பா. இந்த ரோட்டில் போனாங்கடா காரும் சரி முன்னுக்குள்ளே இருக்க பாரும் சரி போலக்கன். ஆமாம் ஆமாம் கிடக்கிற என்னையும் காட்டுவோக்க என் சைட் லுக்கால் பார்க்கல சூர்யான்ற உண்மையான சேப்பருதுன்ற நேற்று ஒரு அக்கா எழுதி இந்த மெசேஜில் பார்ப்போம் என்ன மாதிரிட்டோக்கா இந்த இரவுக்கு வீடியோ எடுத்து ரெண்டு கடவுளே. ஐயா கம்பு ஐயா இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? நவகிரி ஏண்ணா? சரி சரியா. நாங்கள் அந்த பிள்ளைக்கு பின்னால் போகிறோம். அதில் போகிற பிள்ளை அதுக்கு பின்னால் போகிறோம். தெரியுமா அந்த பிள்ளை உங்களுக்கு? தெரியாண்ணே. சரி ஓகே. நாங்கள் பஸ் ஆகலாம். அதுதான் அந்த பிள்ளை பின்னால் போகிறோம். சரியா பாரம்மா. ஓகே ஓ சரி ஐயா பாரம்மா. ஓ பாரம். நீங்கள் எங்கே போகிறீங்களோன்ட்டு அந்த பிள்ளைக்கு பின்னால் போகிறோம்ன்ட்டு அந்த அதுக்கு மண்டை உரைச்சி நானே மன நிம்மதி இல்லைன்னு தான் கோயிலுக்கு நிற்கிறேன். இவன் அதை கெடுக்க பார்க்குறான்ட்டு. எங்கடாப்பா இந்த பிள்ளை யோசிக்கலையாப்பா? இப்போ ரெண்டா பிரியக்குள்ள இங்கே நிற்கும் அந்த யோசிக்கும். இது நாக்கினாப்பா உங்கால ரோட்டு வர முடியுது உனக்கு கேட்டான் அந்த பிள்ளைக்கு பின்னால் போகிறோன்றா என்ன கதைடாப்பா? அம்மா சுண்டல் இன்னும் போகுது உள்ளுக்கு. அப்பா கொடுக்குற காசில் கொஞ்சம் போண்டணும் காருக்கா. அங்கால போயில அவ்வளோ அப்புறமா இந்த ரோட்டில் கொண்டு வரண்டா அக்னிகிட்ட கொடுத்தா ஓ மை காட் இதோட சரி அங்கால போவா. அப்பா இதில் விட தங்கச்சிக்கார என்ன இல்லையா? பாரம்பரம் இல்லை இதுக்குள்ளே வராது. உங்களுக்கு பார்க்க என்ன மாதிரி வரும்போலோட கார் இதுக்குள்ளே வராதான். எந்த பேரைக்கும் அப்படித்தான் தெரியுது அதான் கேட்டுறேன்.
இந்த கழுத்து உழுக்கிட்டா அப்போ ஒரு பக்கம் இப்படி என்ன கழுத்து உழுக்கிட்டா இல்லாட்டி என்ன அது அந்த இதுல எப்படி தலையை வச்சுட்டு படுக்கிறல நீங்க உடம்பு கீழே கழுத்து மேல இல்ல அதாலே இருக்கு சில நேரம் அப்படி போகிறாங்களே ஒவ்வொரு நாள் அப்படியே படுக்கணும் ஒன்று அப்போ நீ பாயில் படுக்க சொல்கிறியா அப்படின்றியா என்னடா அப்போ எல்லாம் கோயிலுக்கிட்டே வீடு பக்கத்தில் வர பாட்டுகள் பிள்ளையாகட தங்கச்சி எங்கே அந்த பாட்டு படிக்குது எங்கால ஓகே தேங்க்யூ ஸோ மச் அதனால் நீங்கள் ஒரு புள்ள விட்டுட்டீங்க நான் எந்த ஃபோனில் இருந்து எடுக்கல கவிதாசின் இருந்து எடுக்க தான் எடுக்கிறீங்க பார்த்தீங்களே உங்களை நீங்களே திரும்பி நின்று தான் பார்க்க சொல்கிறீங்க முன்னு பார்த்து சொல்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பாரு நாண்டேக்கு இங்கே பாட்டு எங்கே படிக்குது கொஞ்சம் கூட்டி விட சொல்லுங்க சவுண்டை துப்புரா கேட்கலேன்னு அம்மா சுண்டோக நீ பாடி சொல்லுங்க பாட்டு செவ்வந்தியே நெல்லு பாட்டு எங்கேம்மா படிக்குது இன்று என்ற கடவுள் இது என்னப்பா இது சொல்லியாச்சு என்ன சொன்னீங்க நிப்பாடி சொன்னீங்களோ ஏன் மாற்ற சொல்லி நல்ல பாட்டா போட சொல்லிக்கலாம் இல்லை நிப்பாட்ட கண்ணனேன்னு சொல்லு என் கிணத்துக்கே என் வச்சுக்கோ செட்டு மச்சி காது வைக்கிற உரைவோ ஏன் பகல்ல இப்படி பாட்டு போட்டிருக்கா வீட்டில் ஆக்களே இல்லையா ஆனால் பாட்டு எவ்வளோ சத்தமாக போட்டு கிடக்குறாங்க ஐஸ்கிரீம் பேன் தோற்று போடும் சரி இப்போ யாருக்கம்மா உதவி கேட்ட நீங்கள் இவைக்கோ என்ன உதவி செய்யணும் அம்மாவை அம்மா என்ன சிரிக்கிற பேரன் மனுஷிய முன்னாடி இந்த வெயிலத்துக்கு தூக்கி கொண்டு வச்சுக்காங்களே என்ன அங்கால இனத்துக்கு தூக்கி வைக்கட்டே இங்கே அக்னி இஞ்சி அப்படி வைக்க அந்த கலரு போகிறங்க நீங்கள் வேணாம் இனதண்டைக்குள்ளே எங்கே வைப்போம் எங்கே பாரம்பம் அம்மா உடையாது தானே அப்புறம் என்ன உடையாது தானே என்ன அங்கால பாரம்மா அப்படியே இருங்க பாருண்ணா நல்ல அந்த அந்த பலாமரத்துக்குள்ளே இப்போ சரியா பலாமரம் உண்டு பலாக்கா உண்டு மண்டையில் விழுகிற வை சாகுடியா போட்டுவிடும் பிடிக்காத ஆளும் புலா இல்லை அதுதானே என்ன பிரச்சனை என்ன நடந்தது இப்போ நான் சின்ன வயசு என்ன 62 61 சொன்னாப்பட்ட எத்தனை வயசு நானேம்மா எத்தனை வயசு இப்போ ஓ எத்தனை இப்போ பொய்யாது என்கிட்ட கடவுளை சிட்டிப்பும் வருதில்ல சத்தமே எத்தனை வயசு அப்போ 80 இப்போ 80 கோதாரி நான் ஒரு 100 150 கொண்டுச்சு நான் படுக்கையை பார்த்தேன் இந்த சாகிற கதை காய்ச்சா நான் கடிச்சு போடுவேன் மூக்கில் இன்னொன்று அந்த மெட்ட மைக்க இருக்கா நாங்கள் வாரது மனுஷரை வாழ வைக்கிறாக்கு நீங்கள் சாகிற கதை வைக்கிறீங்களேண்ணா ஏன் நீ இப்போ காட்டுவா ஒரு வேலையில் ஒரு சின்சாரிட்டி இல்லையா இப்போ எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கனடாக்காரியோட காய்ச்சொன்று இருக்கு மக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வளர்கிற பிள்ளைக்கு இந்த பழக்கம் கூடாண்டு ஒரு வீடியோ எடுக்க வந்தால் ஒரு மெக் எடுத்து ஓன் பண்ணி தரணும் இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு நித்திர வெள்ளவும் புரிய இல்லை கனடாவில் இப்போ இரவடாப்பா அவாக்கும் வேலை இல்லை இனி ஒரு பிள்ளைகளும் கேட்க அவனோட அம்மா என்ன பேர் என்ன சின்னம்மா ஆட்ட சின்னம்மா செல்லத்துறை சின்னம்மா பேர் இப்போ சின்னம்மாவுக்கு என்ன செய்யுது உடம்புல உடம்பெல்லாம் நோவுகள்
நோவுதோ ஏன் நோவுது குத்துது குத்து அடைச்சி அடைச்சி குத்துது இது மெலம் செலம் எல்லாம் போகுது அவளுங்க சலம் போகுது இந்த மலம்தான் போகிற குறைவு ஏன் சாப்பிட்ற குறைவு அதுவும் குறைவு தான் அதுவும் குறைவு சாப்பிடுவீங்களோ இல்லாட்டி தீத்தி விடணுமோ சாப்பிடுவேன் என்ன சொல்கிறா எல்லாத்துக்கும் மகள் தான் நான் காரணம் இங்கே வாங்க இருக்கா தான் இந்த நிலைமைக்கு வந்த மகள் தான் காரணம்னு சொல்கிறா இங்கே வாங்க கதிரே கொடுக்கா கதிரே கொடு தம்பி அங்கே இருக்க சொல்லு இது என்ன தான் இந்த நிலைமையில் இப்போ இருக்கிற காரணம் மகள் தான் ஆவே எந்த மகளண்ணே இவாவா இல்லாட்டி யார் இவாவரால் தான் காரணமா பார்த்தீங்களா விளையாட்டு ஒரு ஆள் தான் இருக்கிறான்றதோ காரணம் கேட்டோம் இங்கே இதை குத்தியோட யாருக்கா பாரணம்மா இப்போ என்னென்னா நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே பகுதி ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னென்னா அந்த புள்ள உங்களுக்கு யார் இந்த புள்ள அதில் நிற்கும் இந்த கருத்த சட்டை போட்ட புள்ள ஒரு மச்சான் உங்களுக்கு மச்சாலோ என்ன இந்த இப்படி மச்சால் முறை வராது மச்சாலே மச்சாலண்டக்கு என்ன உங்களோட அண்ணன் தம்பின்ற வாண்டி அப்பா வாஞ்சாவோர் உங்களோட அப்பாவும் இவாவும் கூட பிறந்த சௌரங்களா அப்போ உங்களோட என்னப்பா உங்களோட பிள்ளைக்கு 50 வயசு அந்த பிள்ளைக்கு இப்போ 25-30 வயசு வரும்போடாக்கு இல்லை மாற உங்களோட அப்பாவுக்கு என்ன வயசு 71 அவர் எப்படி இருக்கார் மோசம் போயிட்டாரா ஆனால் உனக்கு எத்தனை சவாரமணி அம்மா 6 பேர் 6 பேரில் இப்போ எத்தனை பேர் இருக்கணும் 12 பேர் 12 சவரங்களா அதில் இப்போ எல்லாரும் செத்து அதுதானே பார்த்தேன் அந்த நேரம் 6ல் நிற்காது எப்படியும் 12-10 தாண்டி இருக்குமெண்டு பார்த்தேன் நான் இந்த பார்வை எல்லாரும் செத்து இப்போ 5 பேர் தான் இருக்கு 5 பேர் தான் இருக்கணும் ஒன்று வா மற்ற 4 பேர் வாங்க மற்றவா ஒரு ஆள் அதில் இருக்கிறாவோ படுத்து இருக்கிறாவா நடந்து தெரிகிறா மற்ற 2 பேரும் குறும்ப சுட்டி அவை என்ன அவன் இப்படித்தான் பெருத்தான் அவையிலும் படுத்தான் இருக்கணும் அவன் கொஞ்சம் நடந்து தெரியும் அவன் கொஞ்சம் நடந்து தெரியணும் ஓகே இப்படி போட்டுக்கிறேன் நடக்கூடாது அது இவாவோட இருந்தால் அப்படித்தான் போட வேண்டிய நீங்கள் விளக்கிடுங்க போ நாங்கள் எங்களோட வாரியல உங்களோட வந்து என்ன கார் ஓடித்து வம்பம்பில் ஏன் சின்ன ஒரு பக்கம் உண்டுடா அந்த நேரம் காதலிச்ச கல்யாணம் கட்டினீங்க செல்லதானே அப்போ பேசித்தான் செஞ்சது யார் அவர் என்ன பேர் செல்லையா என்ன பேர் செல்லத்தூர் ஆளுங்க இப்போ எங்கே ஓட்டார் எங்கே ஆள் மேலே ஓட்டார் ஏன் எப்போ போனவர் ஏன் நீங்கள் கேட்கல உங்களை விட்டேன் போகிறாண்டு கதை சொல்லு மூச்சு விடையலாம் கிடக்குன்னு அப்போ நான் மகளோட கேட்டேன் அவள் சிலவில் பொய் சொன்னான்டா நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லணும் பொய் சொல்கிறாள் நம்பாயன்னு சரியோ மகளை கேட்குறேண்ணா சரியம்மா நீங்கள் சொல்லுங்க அப்போ அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் நீங்கள் கல்யாணம் செய்யலையா அம்மா செஞ்சனீங்களா ஓகே அப்போ உங்களோட அவர் எங்கே அவர் தோட்ட வேலையை போயிட்டார் ஓகே அப்போ அம்மாவை அவர் தான் அப்போ ஐயா தான் பார்க்குறாரா நீங்களும் வேலையை போடுறீங்களா என்ன வேலை போடுறீங்கம்மா தோட்ட வேலை தானே வேலை செய்து தானே வேலை செஞ்சோன்னிக்கு தானே வா கூப்பிட்டவா சரி ஓகே இப்போ என்னென்னா தங்கச்சி இப்போ ஒரு கொஞ்ச நாளாக எங்களுக்கு எடுத்து ஒரே ஆக்கினேன் உங்களை போய் பார்க்க சொல்லி அப்போ நாங்கள் போய் பார்த்து என்ன செய்கிறேன்னா இல்லை வந்து பார்த்துட்டு போனால் காணுமெண்டு அது என்னென்னு எனக்கு கண்டாப்பிள்ளைங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனால் காணுமெண்டா என்ன உங்களை பார்த்துட்டு போனால் விசேஷம் நடக்குமெண்டோம் ஆமாம் என்னன்னு தெரியும் கேளுங்க அம்மா பாடிக்கல இது என்ன ஆக்கினையாட சும்மா இருக்கிற எங்களை ஆக்கினை பிடிச்சி கொண்டு வந்திருக்கா பார்த்துட்டு போனா காணுமா உங்களை பார்த்துட்டு போற மாதிரி நீங்க இருக்கிறீங்க அதுதானே படுக்கையில் இருந்தா அப்புறம் பார்த்துட்டு போய்க்க கவலையோட இல்லை போகணுமே அதுதானே அப்ப என்னென்ன செய்வோம் என்ன சாப்பிட்டீங்களா காலம் என்ன சாப்பிட்டீங்க புட்டு ஏன் புட்டண்டைக்கு சிரிப்பு வருது புட்டு என்ன சொல்ல சாப்பிட்டீங்க குழம்போட எவ்வளோ தீத்தி விட்டவா இல்லாட்டி நீங்களா சாப்பிட்டுதோ
நீங்களே சாப்பிடுங்க. இந்த கையை வெளியில் எடுங்க. அவன் என்ன உள்ளு அது கொட்டி வளங்க வழங்காது. அப்போ என்ன நடக்கையாலையா சாப்பிட்டுவா? இது வழங்காதா? ஓகே ஓகே. என்ன அப்படி எத்தனை வயசில் வந்த இப்படி? இது விழுந்த அப்புறம் இப்படி வந்த. விழுந்தவாவா? எப்போ விழுந்தவா? இப்போ 4 வருஷம். 4 வருஷமா விழுந்த? அது அப்புறம் இப்படி வந்தது. ஓகே. அப்போ அம்மா எப்போ அப்படி படுக்கைக்கு மாறினவா? அது விழுந்தவாவிலே படுக்கதை. விழுந்ததுலேருந்து அப்படியே படுக்கையாக இருக்கிற 4 வருஷமா அப்படியே படுக்கையாக வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே. உங்களோட அவர் இப்போ எங்கள் வேலையை போயிட்டார். நடக்கல அதில் அப்படி பழக்குறாங்க. எலும்பே இல்லாது பாருங்கம்மா. இப்போ நீங்கள் ஒரு சோறு மட்டும்தானே? அம்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான் பிள்ளையா? நீங்கள் மட்டும்தான் பிள்ளைண்ணா. சரி ஓகே. இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் சீரியஸாக கதைப்போம். அப்போ சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நாங்கள் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க கேட்போம். எனக்கு எல்லா உதவியும் செய்தால் நல்லா நல்ல பார்க்காது. எல்லா உதவியும் செஞ்சால் நல்லா உண்டா? இங்கே இருந்து சமைச்சு சாப்பாடு செஞ்சு தீத்தி வரட்டேன். வேறு என்ன இது? எல்லா உதவியும் செஞ்சால் நல்ல மாட்டா என்ன இது? வேறு என்ன இறது? சாப்பாடு தான் கொடுக்கலாம். சாப்பாடு தான் செய்யலாம். வேணா வேறு என்ன இது? என்ன அம்மா சொல்லுங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு உதவி? ஐயோ இவள் பிள்ளைய கேளாங்க உதவி. நல்லா தான் இருக்காள். எல்லாம் நல்லா துண்டு விளைஞ்சு போய் நல்லா தானே இருக்கிற. அவ தமையான்மார் கல்யாணம் செய்துட்டு நம்ம இந்த புள்ளி என்னத்தை கேட்குறோம்? தமையன்மே கல்யாணம் செஞ்சிட்டோம். அப்போ நீங்கள் தங்கச்சி என்ன வேலை செய்கிறீங்க? செய்கிறீங்களா வேலை? எங்கே தையல் வேலை செய்கிறீங்களா? ஓகே. அப்போ நீங்கள் அத்தையை இடக்கடை பார்க்குறீங்களா? ஹெல்ப்பை செய்கிறீங்களா? இருந்துட்டு வந்து பார்த்துட்டு போகிறது வர உதவிகளையும் செய்கிறீங்களா? சாப்பாடு கொண்டு கொடுப்பீங்க. உங்களால் முடிஞ்சது தானே நீங்கள் செய்யலாமே என்ன? அப்போ அம்மா சொல்லுங்கம்மா. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் அம்மா வச்சு பராமரிக்கிறீங்கன்றக்குள்ள கஷ்டம். அந்த கதிரே என்ன அம்மா காண்டியா வெட்டினது? ஓகே. அம்மா டாய்லெட் அதில் போகிறதுக்கு என்ன? ஓகே. இப்போ நீங்கள் ஒரு தனியொரு ஆளை தான் நம்ம பராமரிக்கிறீங்க இல்லை என்ன? அப்போ என்ன உங்களுக்கு உதவி வேணும்? என்ன உதவி? ஆளுக்கு வருத்தம் வைத்தியம் செய்கிறது. வைத்தியம் பண்ணா இப்போ என்ன வைத்தியம் செய்கிறீங்க? இப்போ ப்ரைவேட்டாக தான் கொண்டு போகிறேன் நான். என்ன வருத்தம் இப்போ வாங்க இருக்குது? வாங்க இப்போ மேலெல்லாம் கடி. மேலெல்லாம் கடிக்குது. ஒரு குளிக்க பார்த்து பார்க்காங்க. பார்க்குறா தான் வேணும். குளிக்க பார்க்காம வச்சுருக்கேன். அப்பயும் கடிக்குதோ? கடி என்னென்ன கடிக்குதே? குளிக்குதே உரைய கூடக்கா? என்னென்ன குளிக்கிற? எலும்பு வேலாம் கிடக்க என்னென்ன குளிக்கிறேன்? என்னடா குளிக்க பார்த்துட்டு போவேன் அம்மாவுக்கு இருக்கா? மெய்யண்ணா குளிக்க பார்த்து விட்டேனேக்கா? என்ன ஏன் அப்போ பின்னே போல நின்று குளிக்க பார்த்துட்டு போகிறோம். என்ன இது? அப்போ சவுக்காரம் போட்டு விட்றது என்ன செய்யணும்? சொன்னதான் என்னப்பா? ஒரு உதவியும் இல்லை. சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம் சொல்லுங்க. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். எனக்கு உங்களோட மகளில் முக்கியம் இல்லை. ஏன்டா அவள் இயலுமான ஆள் மாதிரி இருக்கிறா இல்லோ? அப்போ உங்களுக்கு தான் உதவி செய்யணும். நீங்கள் இன்னும் என்ன இருக்க போகிறது வந்து ஒரு கொஞ்சம் வருஷங்கள் தானே. இன்னொரு 15-20 வருஷம் பார்க்கலாமே நம்ம. நார்மலாக இன்னும் ஒரு எத்தனை வருஷம் இருப்பீங்கன்ற நம்புறீங்க? எங்கே வெளியில் எங்கேயும் போகிறீங்கள? பிள்ளைல எதுவும் இருக்கேன் வழியில். அப்போ இங்கே கிட்டடியில் போகிறோன்டா எங்கே போகிறது? உங்கள் ஆளுக்கு யாரும் இருக்கணுமே உங்களுடைய ஆக்கள்? அவர் இருக்கிறாரு கூட என்ன? சே உங்களோட சவரங்கள் உங்களோட அவரெல்லாம் அங்கே ஆளாண்டிருக்கணும் போலையா? ஆக்கள் உதவி காசே அனுப்புறவையா? அதுதான். அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு போக விருப்பமாக கிடக்கும்? விளங்கல நான் போக்காட்ட போயில கேட்குறேன். நீங்கள் உங்களால் போகத்தானே விரும்புறீங்க போட. கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறேன்னு இங்கே ஆள் நல்ல பெரிய பலாக்காய்க்கு நேராக பார்த்து படுத்தி விடுங்க. சரி தானே? நடு மண்டையில் வந்து நச்சன்னு விழுந்துன்னா சரி எல்லாம் முடிஞ்சு. அவரையும் பார்த்து போடும், உங்களோட சவரங்களையும் பார்த்து மாதிரி போடும். என்ன நீங்கள் படுங்க நிலம்புறீங்க சொல்லி நாங்கள் அடித்து சாக்கள்ளி போட்டாலே என்னண்டு அப்பான்னு சொல்லி நாங்கள் அடித்து சாக்கள்ளி போட்டால் அடித்து சாக்கொள்றா. நீங்கள் இத்தனை வருஷம் வச்சு பார்ப்பீங்களா? ஒரு மனச்சாட்சி வேணாமா கதைக்கிறதுக்கு? ஒரு இயலாத ஒரு ஆளை வச்சு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்ன்றது யாருக்கும் தெரியுமா? தூரம் இருந்து பார்க்குறேன் நின்றே கூட நாங்கள் வந்து சும்மா
கதைச்சிட்டு போகிறோம். ஆனால் அம்மா திடீர்னு இருந்துட்டு ஒரு டாய்லெட் வந்தால் ஒரு பாத்ரூம் போனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். என்ன பம்பஸ் பாவிக்கிறீங்களா இல்லாட்டி அதை கட்டுறையில் உண்டு. அப்போ நீங்கள் அப்படி வந்தால் சொல்லுவா, அப்படி போகிறேன்டா சொல்லுவா அண்டா நீங்கள் அதில் கூட்டிகிட்டு வச்சுருக்கணும். அண்டே எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. சாதாரணமாக பார்க்குறேன்டா அம்மாவுக்கும் நீ பிள்ளைகள் இல்லைன்றக்குள்ளே எவ்வளோ மனவேதனையோடு இருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே. அப்போ நோம்புல அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு உழைப்பு வருமாம்மா? எங்களுக்கு என்ன 1500 ரூபா வரும். 1500 ரூபா வரும். வந்தால் 3 நேரம் சாப்பிட நோம்பலாக காணும். என்ன மருந்து செலவுகளுக்கு அதுகளுக்கு இதற்குன்னு ஒன்றும் சரி வராது. யார் சின்னம்மா படுங்க, நீங்கள் படுங்கோ. ஏன் எழும்பி இருக்கிறீங்க? படுத்துருங்க நீங்கள். ஆனால் இவா இருக்கிற நிலைமைக்கு இப்போ ஒரு கல்யாணம் ஒன்று செஞ்சு கொடுத்தா தான் நல்ல. 2 மாதிரி தான் நான் பார்க்குறேன்னா அப்படி செஞ்சு போட்டு போங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன்டா. அவர் படியாக பார்த்து கொள்வார் உங்களை. ஏன்னா என்ன இருந்தாலும் இப்போ புருஷன் பார்க்குற மாதிரி வேறா இல்லோ. நல்ல புதினமாக நல்ல புதினமாக கிடக்கோ. வயசு வேற தானே செய்யலாம், கண்ட வயசுகள்லையும் செய்யலான்னு. இப்போ 80 நோம்புல 2ஆம் கல்யாணம் செய்யக்கூடிய வயசு தானே. ஏன்னா 3 வயதுலேயே அப்பா சேர்த்தார். உங்களுக்கு 3 வயசுல ஏன் என்ன நடந்தது? அவர் மருந்து குடிச்சு மருந்து குடிச்சு தவிர அது என்னடா என்னம்மா ஆக்கினா ஆங்கிலாம் போட்டேன் அண்ணே நீ எந்த மனுஷனை 3 வயசுல பிள்ளை பிறந்தோடய சாக்கண்டு ஓட்டியண்ணே மருந்தை கொடுத்து. ஏண்ணே என்ன செஞ்சா அந்த அலுவனாக்கு? அப்போ ஏன் மருந்து குடிச்ச? என்ன சண்டைகள் முடியோடு இவாவுடையோ வாட வேறு ஆக்களோட. சரி 3 வயசுன்றக்கு இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுமா? தோட்டத்துக்கு எடுத்து குடிச்சது. பின்ன உங்களோட இருக்கேலுமே நீங்கள் இந்த வயசுல உங்களை வாய் காட்டுறீங்க, அந்த நேரம் எப்படி இருந்திருப்பியல்? சும்மா சொல்கிறேன் என்ன பார்த்தீங்களா? இப்போ என்ன திருப்பி காட்டியல் இப்போ என்ன வேகாட்டினான்ட்டு இதுதான் விளங்குதே. அந்த நேரம் அவ்வளோ வேகாட்டிருப்பியல். எங்கடா போட்டு வந்த நீ? ஆட்டுடா போட்டு வந்த நீ? அப்போ என்னண்டு கேட்ட நீங்கள்? அப்பயே நான் தான் மருந்து குடிச்சது. அதுதான் நானும் குடிக்காம இருக்கேன். ஏன் அப்போ மருந்து குடிச்சது? வரியோ அந்த அளவுக்கு? சரி நீங்கள் கதைக்காங்க. அப்போ அம்மா நீங்கள் சொல்லுங்க. இப்போ என்ன செய்வோம் உங்களுக்கு உதவி நாங்கள்? சொல்லுங்க. என்னண்டா அம்மாவாக்கு செய்தா சரி. அவாக்கு என்ன நாங்கள் செய்கிறேன்? நீங்கள் தானே வச்சு பார்க்குறீங்க, நீங்கள் தானே சொல்லுவோம். தங்கச்சி நீங்கள் சொல்லுங்கள், என்ன உதவி செய்யணும்? ஆட்டோ பிடிச்சி தான் கொண்டு போகிறது. எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறீங்க? ப்ரைவேட்டாக தான் காட்டுறீங்க. இங்கே அஜ்வலிக்கா கவர்மெண்ட்டில் காட்டில? அதான் ப்ரைவேட்டில் காட்டுறேன். ரெண்டா ப்ரைவேட்டில் காட்டுறா எல்லாம் சிலவு நீங்கள் தான் பார்க்குறது. ஆட்டோ பிடிச்சி கொண்டு வரக்கு எவ்வளோ எடுக்கணும் ஆட்டோவுக்கு? ஆட்டோவுக்கு 1000 ரூபா எடுப்பினோம், 1500 எடுப்பினோம். மருந்துக்கு 1500. எங்கே கொண்டு வரீங்க ப்ரைவேட்டாக? விரும்புகிறாய கொண்டு வரீங்க. அப்போ இப்போ என்ன செய்வோம் நீங்கள் சொல்லுங்க. என்ன செய்வோம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்மளா இப்போ சாப்பாடு கஷ்டம் பண்ணி இல்லை தானே? நம்மளா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? 3 நேரம் 3 நேரம் சில நேரம் கஷ்டம்தான். சில வேலையில் இல்லாட்டி கஷ்டம்தான். வேலையில் இல்லாட்டி கஷ்டம். இளையவாள் படிக்கிறா. ஆட்டு இளையவாண்டு எங்களை இளைய மகள். பிள்ளைகள் இல்லையண்டா? கடவுளே, நான் உங்களை தான் கேட்டு நான் பிள்ளைகள் இருக்கொண்ட இல்லையே நீங்கள். நான் தனியாக நான் இவான்ற பிள்ளைகளை கேட்குதுன்னு தானே சொன்னேன் நான். ஐயோ இவாக்கு பிள்ளைகள் இருக்கா? அதுதான் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாண்டு இல்லையாண்டாவே. உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்குதா? 5 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பேயா இருக்குதுல எலும்பி நின்று ஆட வேண்டானே. 5 பிள்ளைகள்ண்டே அவ்வளோ சந்தோஷமா நின்று எலும்பி நின்று ஆடணும்னு சொல்லுங்க. அப்போ 5 மினிட் பின்ன என்னவா? அதே எல்லாம் கல்யாணங்கள் செய்த வேற உங்களோட 5 பிள்ளைகள்ண்டே எத்தனை வயசு மூத்த ஆளுக்கு? மூத்தவருக்கு 40. உங்களுக்கு இப்போ எத்தனை? 55. 55. என்ன 14 வயசுல ஆட்டிட்டீங்களா நீங்கள்? 17 வயது.
17 வயசுல கணக்கு பிழைக்குது அப்போ 17 வயசுல கட்டி நீங்கள் அவர் 82ஆம் மூத்த பிள்ளைக்கு 40 வயசுண்டா இப்போ உங்களுக்கு 57 ஆகும். நான் 65ஆம் ஆண்டு பிறந்தேன். 65 பிறந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 59 இல்லை வயசு. அவர் 82ல். கணக்குகள் வயசு கணக்குகள் பார்க்குற குறைவு தேவையில்லை தானே. அப்போ இவாக்கும் ஊறுப்பட்ட வயசு இருக்கும் போல சும்மா குத்து மதிப்பாக தான் 80க்குள்ளே நிற்குது போலக்கா. உங்களோட அப்பாவுக்கு 71 இவா மூத்தவாவோ? உங்களோட அப்பாவுக்கு மேலேயோ? உங்களோட அப்பாவுக்கு மேலே 7 பேர் இருக்கணும். இவா எத்தனை நிற்கிறா? இவா 2ஆவது நிற்கிறா. ஆ அப்போ இவாவுக்கு எப்படியும் ஒரு 85க்கு மட்டும் பார்க்கலாம் போல. ஆமாம் ஆண்டு தேதிகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது என்ன. பா இப்போ உங்களோட இளையவாவுக்கு எத்தனை வயசு? அவள் 17. 17 வயசு. அவள் படிக்கிறா என்ன? உளவில் எடுத்துட்டா? ஏஎல் படிக்கிறா. ரைட் ஓகே. அப்போ எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 ஆம்பளை பிள்ளை எல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ இளையவா மட்டும்தான் உங்களோட இருக்கிறா. எங்கே இப்போ டியூஷனுக்கு போனால் நீ வரும். டியூஷன் என்ன படிப்பாவா? ஓயிலுக்கு என்ன ரிசல்ட் எடுத்துவா தெரியலையே. கேட்டு போடாங்க என்ன சும்மா அதில் கேட்டு என்ன ரிசல்ட் உங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு அவள் அதான் சொன்னா நான் மறந்தவன் என்னது புதுவலை அவளை படித்தா அதை படிக்கல சும்மா அனுப்புகிறேன். சரி படிக்காமல் என்ன? அப்போ படிச்சேன்னு இதை அப்போ படிக்க மட்டும் படிக்கிறது, வேலை கிடைச்சா செய்கிறது, இல்லாட்டி என்ன? அப்போ மற்ற 4 பிள்ளைகளும் என்ன வேலை செய்யணும்? அப்போ இப்போ எல்லாம் ஓயல் படிச்சுட்டு இப்போ தோட்டங்களுக்கு இறங்கிட்டோமோ? அப்போ சின்னம்மா ஒரு முடிவுக்கு வருவோம். நாங்கள் நேரம் போகுது. என்ன வேணும் உங்களை சொல்லுங்கள். வேண்டி தந்துட்டு போவோம். வேண்டி தந்துட்டு போகிறேன். போனதும் பண்ணுவேன். போனதும் பண்ணுமே யாரோடையும் கதைக்கிறாக்கு. உங்களோட அவரோட கதைக்கல அதை ஃபோன் பண்ணி தந்தா உங்களோட அவரோட. ஓ அது நம்பர் அடிக்கலாம் தானே. இப்போ வந்துருக்கு சிஸ்டம் அதுக்கெல்லாம் தெரியாது. அடித்து கேட்கலாம். என்ன வேணுமா இப்போ உங்களை சொல்லுங்க. அவன் மெத்த வேணுமான்னு சொன்னால் பொறுங்க வாரன் அப்படின்னா அவர் ஃப்ரான்ஸ் அவங்களோட கேட்டு போட்டு அதே ஒரு ஏற்றி கொடுக்கலாம். வேடா பாவம் தானே. இவா இப்போ அந்த ஆள் ஒரு அறிவும் இல்லாமல் ஹோமா ஸ்டேஜ் மாதிரி படுத்துருந்தா 5 வருஷமாக. இவா கதைச்சு கொண்டு இருக்கிறா தானே. அப்போ இவா கதை எடுத்து கொடுக்கலாம். எடுத்து கொடுத்தா பெரிய ஹெல்ப்பாக இருக்குமே. இப்போ ஒரு கால் கடிச்சுப்பா இருக்கா. ஆனால் ஆள் வந்து சொன்னவர் முதியோர் இல்லத்துக்கு அது ஒரு எடுத்து கொடுக்கணுமெண்டு. அந்த ஆள் நல்ல மனுஷன் சொன்னா செய்ய வேண்டா. சும்மா அடிக்கடி வேண்டியில்லை. அந்த பெட்டு மட்டுமம்மா 1,86,000. அப்போ நாங்கள் அது ஒரு நல்ல ஆக்களுக்கு பயன்படுத்துகிற நல்லம் தானே. அப்புறம் உங்கள் அடித்து பார்ப்போமா. கட்டில் உண்டாவா பேத்தியார் தானே எடுத்து கொடுத்தது. அதில் படுக்கையிலாண்டு அதில் படுக்கிறேன். அவரோட கதைப்போம். அங்களோடைய உங்களுக்காண்டி கதைப்போம். சின்னம்மாக்காண்டி கதைப்போம். ஹலோ அங்கிள் பிஸியா? எங்க வீடியோ காணையில் என்னண்டா அடுத்த ஒரு பேஷண்ட் ஒன்று வந்துருக்குது. இங்கே பாருங்கோ. இன்னொன்று அது இல்லை. இது வந்து என்னென்னா இவாவும் வந்து அம்மா படுக்கையில் இருக்கிறா. ஆனால் பாவம் அம்மாவுக்கு படுக்கிறக்கு ஒரு கட்டில் இல்லை. பின்ன கதிரையெல்லாம் படுத்துருக்குறா. அதைத்தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த கட்டில் இங்கே வாக்கு எடுத்து கொடுப்போமோ இல்லாட்டி நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டீங்களோ? அப்போ நாங்கள் அந்த கட்டில் அங்கத்தால இங்கே ஏற்றி கொடுப்போமோ? நோ அதுக்கு அனுமதிக்கவே கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் கண்டு வாங்கி கொடுத்தாங்க. அதை போய் நீங்கள் முதலே அதுதான் நோ அப்படி செய்யலை. அங்கே போய் அங்கே இவா காய்ச்சல் இருக்கா. ஹலோ சொல்லண்ணே. ஹலோ பார்த்தீங்களா விளையாட்டு? ஹலோலாம் சொல்கிறாவா? ஒரு கதையும் இல்லை. நான் இன்றைக்கு அடித்து சொல்கிறேன். நாளைக்கு நான் கட்டில் ஏற்றி கொடுத்து விடுவோம். இவாப்பா இவா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறா. வேறுங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள். பிரச்சனை இல்லைப்பா. படுக்கிறக்கு ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறா. அதை நாங்கள் எடுத்து கொடுத்தோம்னா நல்ல சொகுசாக மனசி படுத்துருக்கோம். நீங்கள் அதை அப்படி உருட்டி கொண்டே திரிஞ்சாவா டொய்லெட் அதுக்கெல்லாம் விடலாமம்மா. உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்.
சரி ஓகே நான் அடிக்கிறேன் கொஞ்சம் தலையா. இதை எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே இந்த கட்டில் சரி பெர்மிஷன் எடுத்தாச்சு. அந்த கட்டில் எடுத்து கொடுப்போம்டா அநியாயம் தானே. சரி அப்போ அம்மா அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் சரியோ. உங்களோட கஷ்ட துன்பங்கள் ஒன்றுமே நான் கேட்கல. உங்களுக்கு நிலம்புரி காசு வாரதா? எனக்கு இல்லை. ஏன் எங்களுக்கு இல்லை. வந்து 15 கொண்டு போனவே அந்த கியூஆர் கார்டை தந்தவே. ஆனால் காசு வேலையே காசு வேற இல்லை. இவாக்கு தான் பாரம். இவாக்கு எவ்வளோ வர? 7500 ரூபா. சமுத்தி மட்டும்தான் பெறும். அது 3000 பெறும். சமுத்தி மட்டும்தான் வெறும் 3000 வேணும். போகிறவங்க பாருங்க இது ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஒரு அனுப்பினவா கேஷ் வந்து அவள் மெசேஜ் போட்டிருக்காடா இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா எனக்கு வீடியோ நீங்கள் சென்ட் பண்ண சொல்லி. அப்போ அம்மாடைய காசு இருக்கா கொடுத்து விடுவோம் இன்றைக்கு இருக்கா. ஓ ஹலோ வணக்கம். ஓ வணக்கம் அம்மா. என்னென்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபேமிலியை பார்க்க வந்து நாங்கள் அச்சுவேலியில் வந்து ஒரு 2 அம்மாக்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு 85 வயசு மற்றவாக்கு 60 வயசு. ஏன் அப்போ நீங்கள் மெசேஜ் போட்டுக்கிறீங்க வந்து நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ வந்து அதில் நீங்கள் ஒரு லிங்கை அனுப்ப சொல்லி அப்போ இவங்களுக்கு வந்து உங்களுடையில் அந்த ஒரு காஃபை கொடுக்கவா இன்றைக்கு? சரி ஓகே. என்ன பேரில் கொடுக்கணும்? என்ன எங்கே இருக்கிறேன்ட்டு ஒரு திருப்ப சொல்லுங்க. எங்கே இருக்கிறேன்ட்டு இந்த பேரை அனுப்பி விடுறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஆஸ்திரேலியா எங்கே? பிரிஸ்பன், குயின்ஸ்லாந்து. சரி ஓகே 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 அங்களா ஓகே சரி ஓகே சந்தோஷமா. ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே குரலை கெஸ் பண்ணிடலாம் போய்ட்டு. அப்போ அவர் அங்கே ஒரு தான் கதைக்கிறார். அவர் மேபி தெரியலை எனக்கா. சரி ஒரு இது தாங்கப்போ. சின்னம்மா நான் கொஞ்சம் காசு தரேன். அதை வச்சு நீங்கள் இவாக்கு ஒரு மாப்பணி அந்த சஸ்டேஜன் மாப்பணி ப்ரோட்டீன் நெக்ஸ்ட் மாப்பணி இருக்கല്ലോ அதில் வேண்டி கொடுங்க. வேண்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது சொட்டு கொஞ்சம் நிமிர குடிக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் உதவியாக. இப்போ மாப்பணி இருக்கா? ஒன்றும் கொடுக்குறே இல்லையா? இங்கே இப்போ காசுகள் எல்லாத்துலேயும் ஒன்றும் வேண்டி கொடுக்குறேல்ல. அப்போ நான் இப்போ தர்ற காசில் நீங்கள் இவாக அந்த மாப்பணியில் அதில் கொஞ்சம் வேண்டி கொடுங்க. சரி தானே. கொஞ்சம் குடித்தாண்டா கொஞ்சம் உஷாரா கிளம்பி கதைப்பா. சரியே. மற்றது என்ன மாதிரி வேறு என்ன வேணும் அம்மாவுக்கு? ஜீன்ஸுகள் சட்டையிலையும் வேணுமே. காய்ச்சட்டையிலையும் போட்டு கொண்டு நிற்கிறாரு. அதுதான் கேட்குறேன்ப்பா என்ன வேணுமென்று தானே கேட்குறேன். வேணுமா உண்டு? பாவாடை சட்டையில் போடுவியலை பாவாடை சட்டையில் டிஷர்ட்டுகள் போடுவியலா? உண்மையாக போடுவாவோ? பாவாடை தான் நான் கட்டி விட்றது. இப்போ இதுகளால் பாவாடையே நான் கட்டை பாவாடையோ உயரமான பாவாடையோ வேணும். கட்டை பாவாடை எடுப்பேன். கட்டை பாவாடை உயரம் நீள பாவாடை வேணும். சரியா? அப்போ இங்கேண்ணா அப்போ அம்மா இந்தாங்கோ. நான் உங்கள்கிட்ட மேலதிகமான விசாரணைகள் ஒன்றும் செய்யலை. உங்களை பார்க்க தெரியுதானே ஒரு வயது போன அம்மா வச்சு பார்க்குற எவ்வளோ சிரமம் உண்டு. எண்ணி பாருங்க எவ்வளோ அடக்கண்டு 1 லட்சம் கிடையாது பாருங்கோ. கணிச்சிட்டியல் போல எவ்வளோ அந்த சிரிக்கிறியல் பார்க்கண்டு. எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்குது தானே. சரி அப்போ இந்த 50,000 வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஆரம்பமாக தந்துருக்கோம். சரி தானே. மற்றது அந்த கட்டில் ஒன்று நாங்கள் அண்டையே புதுசாக எடுத்துனாங்கள். அதை எடுத்து கொடுத்த ஒரு கொஞ்சம் நாள்லேயே அவர் வந்து மோசம் போயிட்டார். சரியா? அப்போ அது இன்னும் பாவிக்கலை. புதுசாக இருக்குது. 2 லட்சம் ரூபாய்க்குறது கட்டில். அது ஒருக்கா நாங்கள் ஏற்றி கொண்டு வந்து தாரோம் உங்களுக்கு. சரியா? சின்னம்மாவை அந்த கட்டிலில் போட்டு இதுக்குள்ள அதை உருட்டி விளையாடுங்கோ. என்ன அவர் படத்தை கட்டிலும் இல்லை அவர் படிக்கல புதுசாக கிடக்கு. இன்னும் பொலித்தீன் உடைக்கல. நீங்கள் பொலித்தீன் உடைக்காங்களே படுக்கலாம். சரியா? புதுசாக கிடக்கு. பாவிச்ச யோசனை எங்கே கொண்டு பார்த்தீங்க? அவர் படுத்த கட்டிலுவான். நான் சொன்னேன் அவர் செல்லத்துறை என்ன மறந்து குடிச்சாக்கிவான் காரணம். அப்புறம் என்ன இப்போ படுத்த கட்டிலண்டா என்ன இல்லை கேட்குறேன். கழுவி போட்டு பாவிக்கிறானே.
அது ஜாலிதான். ஆமா சுண்டல் அப்படி விளையாட்டு போட்டோட போய் போடுறேன் இல்லை சரி கடும் நீட்டான ஆளாக தான் இருக்கு ரவாத்தியில் அப்போ செல்லத்துறை என்ன செத்ததுக்கு விழாக்க வேண்டியதுக்கு போகலாம் கிடக்கு ஆ அம்மா சொன்ன அதே சூப்பர் வேலை ஃபுல்லாக வாடுறேன். எவ்வளத்துல இங்கே அந்த இதை கொண்டாட அந்த கத்தியை வட்டி வேட்ட பொண்ணு வட்டி வேட்ட பொண்ணு நான் ஆப்ரேஷன் செய்வேன் நான் அது புண்ணை வட்டி என்ன புண்ணை வெட்டி போட்டு நாங்கள் மருந்தொண்டு போட்டுவிடுவோம் உடனே காஞ்சி போடும் அதை வேண்டாம். ஏன் இங்கே வட்டி போட்டு இங்கே கொண்டாடி அந்த இது பிளேட் வர்றேன் இந்த பிளேட்டை கொண்டா எவ்வளோ காட்டும் வாங்க. ஏன் வேண்டா எவ்வளோ காட்டுனேன் எவ்வளோ இந்த புண்ணு அது இங்கே போட்டு போகணும். அது பிரச்சனை இல்லை பட்டட்டு அதை வேண்டாம். ஏன் அது வேண்டாம் ஃபுல்லாக வாடுறேன். எவ்வளத்துல இங்கே அந்த இதை கொண்டாட அந்த கத்தியை வட்டி வேட்ட பொண்ணு வட்டி வேட்ட பொண்ணு நான் ஆப்ரேஷன் செய்வேன் நான் அது புண்ணை வட்டி என்ன புண்ணை வெட்டி போட்டு நாங்கள் மருந்தொண்டு போட்டுவிடுவோம் உடனே காஞ்சி போடும் அதை வேண்டாம். ஏன் இங்கே வட்டி போட்டு இங்கே கொண்டாடி அந்த இது பிளேட் வர்றேன் இந்த பிளேட்டை கொண்டா எவ்வளோ காட்டும் வாங்க. ஏன் வேண்டா எவ்வளோ காட்டுனேன் எவ்வளோ இந்த புண்ணு அது இங்கே போட்டு போகணும். அது பிரச்சனை இல்லை பட்டட்டு அதை வேண்டாம். ஏன் அது வேண்டாம் இங்கே மகளிட்ட காசு கொடுத்துருக்கேன் மாப்பா நீ அதில் வேண்டி தருவா குடியுங்க வேண்டி ஒரு வேளை வேண்டி தராட்டி நீங்கள் அவா உங்களோட மருமகள் என்ன மருமகள் தானே மருமகளை சொல்லுங்க தங்கச்சி பாருங்க நீங்கள் வேண்டி கொடுங்க சரிதானேம்மா உங்களுக்கு வேறு எந்த தேவைகள் இருக்குதா ஏன்னா கணக்கா தேவை உங்கள்கிட்ட என்னண்ட கேட்க அப்போ யார்கிட்ட கேட்க புரியல் அவ பார்க்க வந்து யார் இல்லை அவாவை பார்க்க வந்தாலும் அவாவை பார்க்குற நீங்கள் தானே இப்போ நாங்கள் உங்களையும் பார்க்கத்தானே வேணும் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு எங்களை வீடுகள் திருத்தாம கிடக்காது உண்மைதான் வீடு சரியான டேமேஜ் ஆகுது அப்போ இருக்கா காட்டுறா பொம்பளை பிள்ளைய கொண்டு இருக்குதான் 17 வயசு உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா 3 பொம்பளை பிள்ளையா என்ன ஓகே 2 பேர் கட்டிட்டாங்க ஓகே சீதனமெல்லாம் கொடுத்து கட்டினீங்களா இதை நமக்கு யாவே விரும்பி ஓடி அவே விரும்பி ஓடிட்டு நம்ம ஓகே அப்போ அடுத்ததாகும் சொல்ல வேண்டிய அங்கே அவாது விரும்பி ஓடண்டு அவ தான் படிச்சுத்தானே படித்து தான் ஓடுவாமோ அப்போ பரவாயில்ல அப்போ கொஞ்சம் படிச்சுட்டு ஓட சொல்லுங்க படிச்சுத்தான் ஒரு வேலை பார்த்து வேலை பார்த்து தான் போவான்ட்டு அதான்ண்டு ஆளை காணையெல்லாம் போட்டு கண்டிருந்தா பார்த்துக்கலாம் வரும் எப்போ இனித்தான் வரும் நீ தான் வருவா சரி பரவாயில்ல வீடு செய்யணுமெண்டா பார்ப்போம்மா நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் தானே அம்மாவுக்கு ஹெல்ப் வந்தால் நாங்கள் வீடு செஞ்சு தருவோம் தங்கச்சி தெரியுமா அன்றைக்கு அந்த கோண்டாவில் ஒரு கட்டில் ஒன்று புதுசாக எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் அந்த கட்டில் எடுத்து கொடுத்து 5 நாள்லேயே அவர் மோசம் போயிட்டார் 5 நாளில் 2 நாள்லேயே அவர் மோசம் போயிட்டார் அப்போ வந்து அந்த கட்டில் வந்து அப்படியே புதுசாக இருக்குது அது கொஞ்சம் பாவிச்ச கட்டில்லான் அவர் எல்லாம் கட்டில்லான் எல்லாம் டொய்லெட்டுகளுக்கு எல்லாம் போன வராங்க அதை இவாக்கு சொல்லாங்கோ நாங்கள் அதை கழுவி போட்டு கொண்டு வந்து கொடுப்போம் என்ன ஐயோ கேட்டுடுது ஐயோ கேட்டு அது புது கட்டிலம்மா ஓ அது என்ன அந்த டொய்லெட் இருந்தெல்லாம் கழுவியாச்சு எல்லாம் அதெல்லாம் கழுவியாச்சு அது அந்த டொய்லெட்டுகள் பாத்ரூம்கள் இருந்து எல்லாம் கழுவியாச்சு ஏன் அப்போ என்னண்ணே ஒரு நாள் தான் இருந்தவர் அதுவும் கணக்கு இருக்கல ஒரு கொஞ்சம் தான் இடியப்பம் தான் சாப்பிட்டு வராம் அம்மா இடியப்பம் சாப்பிட்டா தெரியும் தானே ஒரு கொஞ்சம் தான் வயசு போனே அதெல்லாம் கழுவியாச்சு டெட்வால் போட்டு வேண்டாமோ புதுசு தான் போகணுமா பார்த்தீங்கள மதி நிலவில் இருந்தாலும் தலை பேரமாக கிடக்கு கொஞ்சம் கலட்டி வைங்க நாங்கால கதிரையில் சரி அம்மா அப்போ இந்த காசு உங்களுக்கு யார் தந்தேன்டா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அங்கிள் ஒரு ஆள் இப்போ கதைச்சி அவர் பார்த்துனீங்க தானே அவர் தான் வந்து தந்தவர் சரியா கஷ்டப்பட்ட ஆளை கொடுக்க சொல்லி அப்போ நாங்கள் அதை உங்களுக்கு தந்திருக்கோம் சந்தோஷமோ சந்தோஷம் இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அவர் குடிக்கிறவர் அவர் தான் வேலை இதுதான் குடிப்பார் வேலை செஞ்சால் குடிப்பார் பாவம் தானே எவ்வளோ நாளும் வேலை செஞ்சு குடிச்சார் இந்த காசுல 25 குடிங்க இருந்து குடிக்க சொல்லி ஏன்னா எவ்வளோ நாளும் வேலை செஞ்சல குடிக்கிறவர் இன்றைக்கு ஒரு 25 அதுக்காண்டி அவாக்கு தந்த காஜை கொடுக்குறோம் அவாக்கண்டு தரையில தானே உங்களுக்கு பொதுவாக தானே தந்தேன் அதனால் இன்றைக்கு அவர் வேற ஒரு 25 எடுத்து கொடுங்கோ இவ்வளோ நாளும் வேலை செஞ்சு குடிச்சேனே நீ இதில் இருந்து குடிக்கணும் சரியே கூட கதையை கேட்டு அப்போ என்ன புரியல்
யாருக்கு அப்போ கொடுங்க வாட்ட கையில் காசு இருக்கா வச்சுருக்கட்டும். காசுண்டாக்கானு கை விட இந்தானே 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 அப்படியே அம்மா. ம் பாப்போம் எவ்வளோ அழகு ரெண்டுங்க எவ்வளோ அழகு ரெண்டுங்க பாப்போம். ம் சரி பாப்போம். அம்மா சுண்டல் அந்த காலத்தான் சாப்பாடுக்கும் இந்த காலத்தான் சாப்பாடுக்கும் அவ்வளோ வித்தியாசம்ன்றது இந்த காசுன்றதுல தெரியும் பாருங்க. அம்மா 3 போட்டுதான் 4 5 6 7 10 13 15 அப்போ எவ்வளோ அடக்கு மொத்தம்? 15. ஓ அப்போ எத்தனை அடக்குண்ணே எத்தனை அடக்கு திருப்ப என்ன வேணான்னு சொல்லுங்க. 10 கிடக்கு அப்போ 50,000 சரியோ? 50,000 இதை நீங்களே வச்சுடுங்க சரியோ? ஒரு தான் கொடுக்கப்படா சரியே இடுப்புக்கு இறுக்கி விடுங்க பிடிச்சி. கொடுக்க மாட்டாங்க இல்லை அது பிரச்சனை இல்லை அதாவா தனக்கு தேவையானதை கொடுக்கட்டும். இல்லை அப்போ வச்சிருந்து நீரது ஓ மாவட்டத்து கொடுக்குறாங்க யார் உங்களுக்கு வாங்கி கொண்டு தாரது மகள் தான் கொடுக்கணும். அப்போ கொடுங்க வாட்ட ஒரு 25 கொடுங்க இப்போதைக்கு 25 அண்ணி கொடுங்க. ம் சரி அவள் பார்த்தியா நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை கொடுத்துட்டா சரி. அப்போ நான் பொழுக்கட்டே போட்டு வரேன் சரியே பிறகு வரேன். அந்த அந்த டாய்லெட் இந்த கட்டில் கழுவி கொண்டு வரேண்ணா. ஏன் அது ஒரு நாள் தானப்பா இருந்தாலும் நாய்க்கு கிடக்கு அப்படி சொல்லி கொண்டு வந்தாலும் படுக்கா இல்லை இல்லை அது புதுசாக தானே நான் கொண்டு வருவோம். அப்போ இல்லை அப்படி அவாக்கு அது பண்ணாண்டா நாங்கள் கடையில் எடுத்து கொண்டு வருவோம் பிரச்சனை. அப்போ கடையில் புதுசு எடுத்துட்டே கடையில் புதுசு எடுத்துட்டே கடையில் எடுக்குன்னா 2 லட்சம் முடியும். இது கழுவி எடுக்கிற 1 லட்சம் தானே. ஏன்னு கடையை கொண்டு அங்காலே சரி பரவாயில்ல. அப்போ நாங்கள் அது ஒரு புதுசாக பண்ணி வந்து கொடுப்போம் சரி புதுசாக எடுத்து கொண்டு கொடுப்போம். பாருங்கம்மா இப்போ நீங்கள் இவா பார்க்குறது தானே கொஞ்சம் கஷ்டம். அப்போ இவாண்ட பிரச்சனையை முதல் முடிப்போம் அது அப்புறம் உங்களை பிரச்சனையை பார்ப்போம். தங்கச்சி நீங்கள் இப்போ மெயினாக கூப்பிட்டவங்களை என்னத்துக்கு அத்தைன்ற பிரச்சனை தானே அத்தையே பார்ப்போம். அம்மாடைக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னா இந்த வீட்டுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுவாங்கம்மா சரியா. இப்போ ஒரு பாரத்தை உங்களுக்கு குறைச்சாலும் ஓகே தானே எங்கால மிச்சம் நீங்கள் பார்ப்பீங்க தானே என்ன அதுதான் 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 உண்மை. இப்போ அந்த தங்கச்சி யார் ஒரு ஆள் இருக்கிறா வந்து வந்து பார்த்துட்டு போய் அங்காலே ஒரு கதை கதைக்கு சரி அதை நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம் தானே ஒருக்கா நீங்கள் பண்ணி அதில் வண்டி கண்டி கொடுங்கோ நான் கட்டில் எடுத்தோன்னு தாரேன் சரியோ. அது பிறகு உதவிகள் வந்தால் நாங்கள் செய்வோம்மா சரியா. உங்களால் முடிஞ்சால் நாங்கள் வந்து பார்த்து செய்வோம் சரியா. சின்னம்மா வரட்டே போட்டு மாப்பிள்ளை கொண்டு பார்ப்போமே வீட்டைத்தான் முதல்ல என்னண்டு வீட்டு பார்த்து செய்வோம் என்ன பார்ப்போம். ஒரு ட்ரை பண்ணுவோம்மா ஒன்றும் எங்கட கையில் இல்லை நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சரியா. முதல் சின்னம்மாண்ட பிரச்சனையை பார்ப்போம் பிறகு வீட்டை பார்ப்போம் சரியா. வீடு காட்டுனீங்க அப்போ உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீட்டிலேருந்து உண்மையிலேயே வாழ்கிறது கஷ்டம்தான். வாழ்கிறண்டேக்குள்ளே இங்கே பாருங்கள் 300 வச்சுருக்காங்க. இனி அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. குசுனி அங்கால கிணறு என்ன மோட்டரு ஆமாம் மோட்டரை விட தண்ணி அடிக்குமா. ஓகே ஃபைனலி தங்கச்சி உங்களுக்குமே ரொம்ப நன்றி சரிதானே. உண்மையை சொல்லியிருக்கிறீங்க அத்தைன்னு சொல்லி எனக்கு அதுதான் விருப்பம். என்னென்னா உண்மையை சொல்லி தான் கேட்கணும் உதவி யார்ட்டையாக இருந்தாலும். அப்போ உங்களுக்குமே நன்றி. இது சம்மந்தமாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அத்தைக்கு இப்போ ஹெல்ப் பண்ண அந்த அண்ணனுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்ற நான் உங்களோட தொடர்பு உங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ணின உங்களுக்கும் நன்றி. மற்ற கவிதாஸ் தம்பிக்கு எல்லாம் ஆனாலும் நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து எடுத்து அடுக்குறீங்க இல்லையா கோல்? பைக் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள எண்டேலேருந்து எடுக்காமல் கவிதாஸ் இண்டேலேருந்து எடுக்க தான் அடுக்குறீங்க.
கவியா நான் சொன்னேன் எனக்கு நான் வேட்டை உனக்கு ஆன்சர் அப்படி சரி சரி சும்மா நான் பாடிக்கு வரைக்குள்ளே காருக்குள்ளேயும் காய்ச்சிட்டு வந்தேன் என்னென்னா எண்டிலேருந்து எடுக்கல கவிதாசிண்டிலேருந்து எடுக்கிறா அப்போ ஒரு என்ன விளக்கம் வரியா நான் கதைக்க போகிறேன்ண்டு நான் கூட தொடர்பு 3 மாசத்துக்கு மேலேயா தை மாசம் அப்படி என்ன கதைச்ச ஞாபகம் ஒருக்கா காய்ச்சி நீங்கள் தங்கச்சி ஆனால் என்னென்னா எங்களுக்கு நிறைய டென்ஷன் தானே ப்ரெஷர் அப்போ அப்பா அங்கே அங்கே அந்த வாட கடைசி மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் ஊர்றமே கிடக்கு அது அந்த வீட்டு பிள்ளையே சரி ஓகே அப்போ நாங்கள் விழுக்கிறோம்மா சந்தோஷம் சரியா மறுபடியும் உதவி வந்தால் சந்திப்போம் அட்லீஸ்ட் அந்த கட்டிலண்டான்னு நான் கொண்டு வந்து கொடுப்பேன் தெரியுமா அது 1,86,000 ஓ 1,86,000 அந்த கடைசி அந்த கரண்டில் போடுற பெட்டெல்லாம் எடுத்ததில்ல ஏன் அதை எடுத்தது நீங்கள் அந்த தள்ளுற எல்லாம் சேர்த்து நியாயமான வில்லை அது நல்ல கட்டில் அது ஒருக்கா தான் இருந்தால் பரவாயில்ல களையை போட்டு பாவிக்கலாம் ஆளை காட்டுவக்கா சித்திப்பா பேட்டாப்பா சிரிப்பாளான் மடக்கி நீ எவ்வளோடாக்கு செல்லத்துறை அண்ணே வேண்டாமோ நான் கொண்டு வந்து படுத்தாட்டி பில்லாங்கத்தை தூக்கி வைப்பேன் அந்த கட்டில்ல ஓ கட்டிலில் தூக்கி வைப்பேன் சரியே வரட்டே போட்டு நாங்கள் புதுசு ஒருத்தொன்று வந்து ஆரம்பண்ணே சரியே சந்திப்போம்மா பாய் பாய் சரிம்மா வரட்டே மறுபடியும் சந்திப்பேன் சரி எங்களுக்கு டைமாக நாங்களும் போகணும் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பேன் வந்து முக்கியமாக தம்பிக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க வந்து சின்ன வாழ வேண்டிய வயசு பொடியன் அநியாயமாக அழிஞ்சு போகிறான் இந்த ஃபோனோட நடந்து இந்த அந்த ஃபோனை கொண்டாங்க காட்டும் இல்லை பிளாக் இப்போ போகிறோம் இப்போ நீ என்னதுக்காக தாட்டி விட்டேன் லொக் எடுத்தா ஐயோ சரி பரவாயில்ல வயசு தானே வயசுலாம் செய்யணும் ஆனால் தொழிலில் கவனம் இருக்கும் சரி வரட்டே சின்னம்மா அடுத்த முறை வரைக்கும் வா இது என்ன கூலா நான் கிணக்க குடிக்க மாட்டேன் கொஞ்சம் குடிப்பேன் அம்மா குடிக்க போய் சோடா பண்ணாமே ஆனால் ஆள் ஒரு வடிவானால் அந்த தான் கௌசல்யா மாதிரி இருந்துருப்பா கரெக்ட் பண்ணிட்டாலும் கௌசல்யா மாதிரி நானும் நான் கரைச்சலோ பாரம்மா டைம் ஆச்சு அங்கே நீ போ சரி சாப்பிட்டு டைம் என்னடா ஓகே அம்மா பாய் 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 சி யூ டாடா பாய் அண்ணன் பாய் பாய் சி யூ பாய் ஓகே தங்கச்சி பாய் சி யூ டாடா பாய்